ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது டேட் வந்து என்னைக்கு அப்படின்னா அழகர் ஆற்ற இறங்குற அன்றைக்கி மதுரைக்கு போய் பார்க்க முடியாது. சரி, ஓகே, ஏதாவது கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் தீர்த்த தொட்டிக்கு எதுக்க வந்து சித்திரபுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது, அங்கே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு தீர்த்த தொட்டிக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி போனோம். போகும்போதே பயங்கரமாக டிராஃபிக்ங்க. ஒரு 11 மணி போல் தான் கிளம்பியிருப்போம்னு நினைக்கிறேன். சரி வெயில், சரி ஓகேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு முன்னாடியே இறங்கிட்டு சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனுக்கு போயாச்சு. லைன் ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரோம். அம்மா அவங்க போயிருக்காங்க. அவங்க தான் எங்களுக்கு சொல்லி நாங்கள் போனோம் எல்லாருமே சேர்ந்து. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ரொம்ப பெரிய க்யூவாக இருந்துச்சு. ஒரு வழியாக நின்று சாமியெல்லாம் பார்த்தாச்சு. நிறைய பேர் வந்து நோட்டு, பென்னு இந்த மணிக்கு நிறைய வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த அம்மன் கோயிலுக்கெல்லாம் போனோம்னா அந்த கயிறு கொடுப்பாங்கல்ல, அந்த மணிக்கு இங்கே நோட்டும் பெண்ணு தான் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் என்னன்னு கேட்டதுக்கு, இங்கே வந்து வேண்டுதல் வச்சு அது நிறைவேறுச்சு அப்படின்னா இவங்க பேனா, பென்சில், அந்த மணிக்கு நோட்டு, இந்த இதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. லைன் வந்து நிற்கிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப வெயிலெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நல்ல மரத்துக்கு கீழே அழகாக நிழலாகவே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சூப்பராக அழகாக மெதுவாக போயிட்டு காத்தோட்டமாக நல்லாவே இருந்துச்சு. இந்த சைடு ஃபுல்லாக அன்னதானமா, சரி ஓகே போகலான்னு சொன்னோம். ஆல்ரெடி 3 லக்கேஜ் வச்சுருக்கோம். 3மே பிதுங்கின மணிக்கு தான் இருந்துச்சு அந்த வெயிலுக்கேவும். சரி, இன்னைக்கு உள்ளக்க போனால் நசிங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகையில் மசாலா பூரி, இந்த காலிஃப்ளவர் ஐட்டம்லாம் இருந்துச்சா, பார்த்தோன்னே வாங்கியாச்சு. வாங்கிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல விளாண்டுட்டு இருந்தாங்க. சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா தீர்த்த தொட்டிக்கு உள்ளதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறமா சாமி கும்பிடலாம், சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு வழியாக சாப்பிட்டோம். அங்கே தீர்த்த தொட்டிக்குமே அதே மணிக்கு தான் அங்கே மரத்துக்கடியில் உட்காந்தாச்சு. அப்படியே காற்று நல்லா அடிக்க ஒரு தூக்கமே போடலான்னு போல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கீழே வந்து தீர்த்த தொட்டிக்கு போயிட்டோம். தொட்டிக்கு போயிட்டு கொஞ்சோண்டு தீர்த்தம் குளிக்கலாம் நினச்சா அங்கே நிறைய பசங்களாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. சரி வேண்டாம், அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ட்டு கொஞ்சோண்டு தீர்த்தம் மட்டும் அந்த இதில் வந்து பைப்லேருந்து பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி, ஊற்றுலேருந்து பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் பிடிச்சி கொடுத்தாங்க. இதுக்கப்புறமா என்னன்னு தெரியலங்க, ஒரு 3-4 காவடி வந்து வச்சுருந்தாங்க. அவங்க ஊர்லேருந்து காவடி எடுத்து இங்கே முருகனுக்கு தீர்த்த தொட்டியில் முருகனுக்கு கொடுத்துட்டு அப்புறமா அவங்க சமையல் செஞ்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி எதுவும் ஸ்பெஷலாக என்னென்னு சரியாக எனக்கு தெரியலை முருகனுக்கு. அதுக்கப்புறமா அங்கே முருகனையுமே போய் பார்த்துட்டு செஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வரும்போது எப்படா தூங்குவோன்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா முருகனுக்கு வந்து மயில் ரெக்கையாலேயும் அழகாக கிரீடம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு.